நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். சத்துருக்களை நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் ஏறுகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அருமையான ஒரு தாவீதுடைய மனக்குமுறல் அது அவருடைய மனதின் வேதனை எல்லாம் அவர் போய் அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிற ஒரு நல்ல ஒரு சங்கீத பகுதி பாருங்க. அதில் நடுவில் இருக்கிறதெல்லாம் பாருங்க. சரி, 9வது வசனம் அப்படியா சொல்றாரு, நீ ஏன் என்னை மறந்தீன்னா போய் ஆண்டவர்கிட்ட போயிட்டு அவருடைய சமூகத்தில் நிற்கிறார். ஆண்டவரே, அவருடைய பின்னாடி இருக்கிற அவருடைய பிரச்சனைகளும் அவருடைய வருகிற நெருக்கங்களும் அவ்வளவா இருக்கிறது. அதில் போயிட்டு ஆண்டவரிடத்துல போயிட்டு அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நீங்க ஏன் மறந்துட்டீங்க? இவ்வளோ பிரச்சனைகள் ஏன்? அதுக்கு அடுத்த வசனத்துல, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி நீ நிந்திப்பது. இந்த காரியங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க எப்போது நடக்கிற காரியங்கள் தான். நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி, பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதே வாழ்க்கை, அதே சந்தோஷம், சந்தோஷத்தோட இருக்கிற மாதிரி நமக்கு நிறைய தோற்றங்கள் தெரியும். அவங்கெல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கிறது மாதிரியான ஒரு பிம்பங்கள் தான் இருக்கு. ஆனால் அது உண்மையான சந்தோஷம் அல்ல. ஆனால் அவங்களாம் அதெல்லாம் அதை அவங்க காண்பிக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமா இருக்கோம், நாங்களும் நல்லா இதாக இருக்கோம், வசதிகளாக இருக்கும் அப்படின்னு. ஆனா அவங்க நம்ம தாவீது பக்கத்துல இருக்கிறவங்க இப்ப தாவீது கிட்ட கேட்கிறாங்க, இப்ப இவ்வளவு பிரச்சனைகள்ல மத்தியில அப்போ உன் தேவன் எங்க? நீயும் அப்படித்தானே இருக்கிற அப்படின்னு சொல்லி தாவீதை நெருக்கிறாங்க. பக்கத்துல இந்த மாதிரி பேச்சுக்கள் இப்ப இல்ல, அப்பவும் அவருக்கும் அந்த நெருக்கத்தை கொடுத்துருக்கு. அந்த நெருக்கத்தின் மத்தியில தாவீது தேவனுடைய சமூகத்துல ப்ரேயர் பண்றாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே என்னை அப்படிலாம் சொல்றாங்க ஆண்டவரே அப்படின்னு. அவங்க என்னென்ன வார்த்தைகள் அவங்களுக்கு எதிராக சொன்னாலும் அந்த வார்த்தைகளை இங்கே உபயோகப்படுத்துறாரு. அப்புறம் அவரே அவங்களுக்கு தேடும் விதமாக சொல்றாரு, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற? ஏன் எனக்குள் ஏங்குகிற? என்ன செய்ய நீ? ஆமா, ஏனென்று சொன்னா அவர் சமூகத்தை ரட்சித்து நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். முதல் வசனத்துல இப்படி ஆரம்பிக்கிறாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறது. இதுதான் பாருங்க ஒரு அவருடைய பர்சனல் அனுபவம், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு பேச்சுக்கள், எவ்வளவு உலகத்துல இருக்கிற அந்த காரியங்கள்லாம் நம்மளை நெருக்கினாலும், நம்மளை கஷ்டப்படுத்தினாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் ஏன் கலங்குகிற? நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உன்னை படைத்தவர், உன்னை வழிநடத்துகிறவர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் எப்போதும் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் கூடவே இருக்கணும். நிறைய நேரம் நம்முடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் வரணும்னா ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நமக்கு நாட்கள் ஆகிறது, சில நேரம் மாதங்கள் ஆகிறது. அந்த ஒரு சின்ன ஒரு இதுலேயே நம்ம மாட்டி நின்றோம். ஆனால் அதுல இருந்தும் நம்முடைய ஆத்மாவிற்கு தேவையான அந்த பூஸ்ட், அந்த ஒரு அவங்களுக்கு தேவையான அந்த புஷ் நம்முடைய இதயத்துல இருந்து திரும்ப அந்த தேவனை, அந்த சூழ்நிலையிலிருந்து தேவனை நோக்கி பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிற? எல்லாரும் சொல்லிக்கோங்க உங்க ஆத்மா பார்த்து, நீ ஏன் தேங்குற? எனக்குள்ள இருந்துட்டு ஏன்பா நீ தேங்கிட்டு இருக்க? எனக்குள்ள இருக்கிறது யாரு சொல்லுங்க. எனக்குள்ள இன்னொருத்தர் இருக்கிறாரு, நீ ஏன் கலங்கிக்கிட்டு இருக்க? எனக்குள்ள இருக்கிறவர் அவர்
அவர் எல்லா செயல்களில் வல்லவர். அவர் எல்லாவற்றையும் மிகச் சரியா நேர்த்தியா எனக்காக செய்து கொண்டிருப்பவர். அப்ப அந்த ஆத்மாவுக்கு திரும்ப நம்மளே சொல்லணும், டெய்லி சொல்லணும். அது ஜெபம் பாருங்க, அவருடைய ஜெபம். நீ ஏன் தேங்கிற ஜெபத்திலேயே அவருக்கு ஒரு ஆண்டவர்கிட்ட நம்ம அவருடைய மனதில் இருக்கிறது மேல சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவருக்கு தேவையான அந்த எல்லா காரியங்களையும் அவருக்கே சொல்லிக்கிறார். திரும்ப நீ ஏன் தேங்குற, நீ சந்தோஷமா இரு, அவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்க, நீ அவரை நோக்கி மட்டும் பார்த்து கொண்டிரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆத்மாவுக்கு அவர் அந்த ஆறுதலான அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. நாம் உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தா அந்த ஒரு வசனத்தை சொல்லுங்க, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிற. காலையில எழுந்திரிச்சு ஒருவேளை அந்த ஜெபம் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. இல்லை இரவு நேரத்துல படுக்கும் போது பிரச்சனைகளோட அந்த நாட்கள்ல கண்ட எல்லா காரியத்துக்கும் மைண்ட்ல வச்சுட்டு நம்ம யோசித்து கொண்டு இருந்தா அந்த நேரம் அந்த பிரச்சனைகளை விட்டுட்டு ஒரு நிமிஷம் பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க. ஆனா உங்க இதுக்கு ஆத்மாவுக்கு அந்த வார்த்தையை சொல்லுங்க, நீ ஏன் கலங்கிக்கணும், ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேய்த்து கொண்டே இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே தேவன் நம்மளையும் ஒரு நாட்கள் அப்படியே நம்மை தேடி வழி நடத்துவாராங்க. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. ஆண்டவருடைய சமூகத்துல பிரைஸ் தி லார்ட். நாள்ல நம்ம அப்படியே தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. Thank you Jesus. எல்லாரும் உங்க வாயில இருந்து துதிகளை செலுத்துங்க, துதிகளை செலுத்தி பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு என்ன துதிகள்லாம் தெரியுமோ தேவனுக்குரிய கணம், அவருக்குரிய மரியாதை, அவருக்குரிய கணத்தை உங்க வாயில இருந்து நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி. நீ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா அது தேவனுடைய அந்த சமூகத்தை நோக்கி வாஞ்சிக்கிறதே, உம்மை நோக்கி கதறுகிறதே. பிரைஸ் தி லார்ட். என் ஆத்மா எப்பெல்லாம் திகைத்து கலங்கி நிற்கிறதோ அப்பெல்லாம் ஒரு ஆறுதலின் தேவன் ஆறுதலாக உடைய கரத்தை மீது வைக்கிறேன். ஹல்லேலூயா. உடைய நல்ல வார்த்தைகள் எங்களை வந்து தாங்குகிறது, எங்களை வழிநடத்துகிறது. நான் சோர்ந்து போன நேரம் துணையாய் என் கூடவே வந்து நிற்கிறீங்க. ஆண்டவரே, எனக்கு தேவைகள் என்ற போதெல்லாம் என் தேவைகளுக்கு நல்ல வாசல்களை திறந்து தருகிறீர்கள். ஸ்தோத்திரம். என்னுடைய பலவீனமான சூழ்நிலைகள் எனக்கு பலம் தந்து வழி நடத்துகிறீங்க. ஆண்டவரே, நான் சுகவீனப்பட்டு நிற்கின்ற நாட்களில் என்னுடைய சுகவீனத்திற்கெல்லாம் சுகம் தந்து வழி நடத்துகிறீங்க. நீ என் தந்தை, நீர் என் தகப்பனை, நீர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறீங்க ஐயா. ஆண்டவரே, ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறீங்க, அதே போல ஆண்டவரே என்னுடைய பரமபிதா நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறீங்க. Glory to God.
பணம் எல்லாம் முகவரி இல்லாம தனிமையில் நாளுதவர் நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுதவர் நீ மறக்கலையே. நான் உனக்கு போய் கிடந்தேன், நான் ஒடுக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மையாராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மையாராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் எல்லாம் முகவரி இல்லாம தனிமையில் நாளுதவ நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுதவ நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் ஒடுக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரத்து பார்த்தாலும் ஒரு சனம் இருந்தாலும் உன்னை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் ஒரு சனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆண்டவரே ஒரு அழகு. ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க செய்த அந்த அழகெல்லாம் ஆண்டவரே நான் நினைத்து பார்க்க. ஆண்டவரே எத்தனை ஞாபகங்கள் இருந்தாலும் போதாது. சரி, வழிநடத்தும் ஆண்டவரே பெரியது, இந்த யோசனை பெரியது. ஆண்டவரே தரிசனங்கள் மேல் வைத்த தரிசனங்கள் திட்டங்கள் பெரியது. ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய தெய்வீக பிரசனம் வழிநடத்தணும். நாளிலிருந்து ஒரு நாட்கள் இருந்து நடத்துவதாக போதுமானவரே. உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவரே நாளில் நீர் இறக்கினதற்காக நன்றி. ஒவ்வொரு சிரசையும் உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய தெய்வீக உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவரை தொட்டதற்காக நன்றி.